எங்கள் தலைவர் என்ன ஒரு கருத்தை சொல்கிறாரு. 2026 தேர்தலுக்கு பிறகு அரசியலில் பெரிய மாற்றங்கள் இங்கே நிகழும். நல்லா கோடிட்டு காட்டிக்கிறேங்க. எங்கள் தலைவர் சொன்ன வார்த்தை என்னைக்குமே பொய்யாகலை. நான் திருப்பியும் சொல்கிறேன், அதுக்கு அரசியல் மாற்றம் உருவானும் இல்லை, களத்தில் பல சிக்கல்களை உருவாக்குவார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரப்போகுது, தலைவர் ஸ்டாலின் முதல்வராக போகிறார். இருந்தாலும் கூட பல விஷயங்கள் நடக்கும். அதை போய் நான் சொல்ல முடியாது, எனக்கு தெரியும் எல்லாமே எங்களுக்கு தெரியும், தெரியாமல் இல்லை, என்ன நடக்கும்போது நாங்கள் போய் நாங்கள் சொல்ல முடியாது. அப்போ இந்த சூழ்நிலை எங்கள் தலைவர் அறிவிக்கமே இங்கே எல்லா சோசியல் மீடியா எல்லா மெயின் ஸ்ட்ரீமும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு எங்கள் தலைவர் அடிக்கிறாங்க. இவர் வந்து பெரிய திட்டத்துலேருந்தே அவர் வந்து இறங்குறாரு. அதில் வேறு நாங்கள் 2-3 பேர் இந்த பழைய ஆட்களுக்கு சீட்டு கொடுக்கலையா, அதில் 2-3 பேர் அவங்களும் ஆதரவு செய்கிற மாதிரி சில பேர் எழுதுறது, பல குழப்பமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. எங்கள் தலைவர்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நல்ல எண்ணம் என்னன்னா, நம்மனால எங்கேயுமே எந்த குழப்பமும் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவர். இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா தெரியணும்னு இருக்காங்க. யாருக்கு தெரியுது, நம்ம கட்சிக்காரங்களுக்கு தெரியணும்னு இருக்காங்க.